உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2 திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று வர்மக்கலை கலைஞர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது அப்படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கமல்ஹாசன் ஷங்கர் கூட்டணியில் கடந்த 1996 ஆண்டு வெளியான திரைப்படம் இந்தியன். அப்போதே மாபெரும் வெற்றி பெற்ற இப்படத்தின் 2ஆம் பாகம் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வெளியாக உள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்தியன் 2 திரைப்படம் பல்வேறு பிரச்சினைகளை தாண்டி 5 ஆண்டுகள் கழித்து வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதற்கிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வெளியான இந்தியன் 2 ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் நெட்டிசன்கள் பல சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியன் 2 திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் மதுரையை சேர்ந்த மஞ்சா வர்மக்கலை தற்காப்பு கலை மற்றும் ஆராய்ச்சி அகாடமியின் தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் இந்தியன் படத்தின் முதல் பாகத்தில் வர்மக்கலை முத்திரையை உபயோகிக்க தன்னிடம் அனுமதி பெற்று படக்குழு பயன்படுத்தி இருந்ததாகவும், ஆனால் 2ஆம் பாகத்தில் அதனை தன்னிடம் அனுமதி பெறாமல் உபயோகித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நடிகர் கமல்ஹாசன், இயக்குநர் ஷங்கர் மற்றும் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் ஆகியோர் இந்த மனுவிற்கு நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ விளக்கமளிக்க வேண்டுமென உத்தரவிட்டு வழக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தற்போது வர்மக்கலை கலைஞர் ராஜேந்திரன் தடை கோரிய இந்த வழக்கு இந்தியன் 2 படக்குழுவினருக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.